மகளே கேரளா லாட்டரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனும் ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 14/6/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 13 600 ரிசல்ட் 613க்கு நம்ம இன்றைக்கி என்ன எடுக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இன்றைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ ரொம்ப நாளாக போடல. இதே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்ம ஜெயிலிங் கசிங் கொடுத்துருக்கோம். விருப்பமுள்ள நம்பர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பமுள்ள நம்பர்கள் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மகளே, இன்றைக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். இன்றைக்கி 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இதில் 572 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். 572 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 158 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய 2 நம்பரை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்படி 1ன்னு கிடச்சிருக்கு. 2 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 572 வச்சு நமக்கு 2 1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 427. இந்த 427 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன பார்த்துருவோம். இது 427 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 1ன்னு கிடச்சிருக்கு. 8 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 427 போடையில் நமக்கு 8 1ன்னு கிடச்சிருக்கு. இல்லை எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 668 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இது 668 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 1ன்னு கிடச்சிருக்கு. 6 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 668 வச்சு நமக்கு 6 1ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயும் 1ஆம் நம்பர் நமக்கு பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 613 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துருவோம். 613 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 8 அப்படி 4ன்னு கிடச்சிருக்கு. 8 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 613 வச்சு நம்ம 8 4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். நம்ம ஒரு 4 டேஸ் எடுத்திருந்தோம். இதில் 2 8 அடுத்து 1 6 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வந்தாலும் சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். கணிப்பில் 8ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளே. ஓகேவா? ஓகே, அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் 3 டேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 427 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். 427 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 697 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர் 3 அப்படி 8 கிடச்சிருக்கு. 3 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது 427 போர்டில் நமக்கு 3 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 668 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 668 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 6 அப்படி 3ன்னு கிடச்சிருக்கு. 6 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 668 போர்டில் நமக்கு 6 3ன்னு கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுலையும் 3ஆம் நம்பர் நமக்கு சி போர்டுலையும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 613 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 613 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 5 அப்படி 2ன்னு கிடச்சிருக்கு. 5 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 613 வச்சு நமக்கு 5 அல்லது 2ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 3 டேஸ் மட்டும் எடுத்துனோம். இல்லை 8 6 3 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிற மாதிரி பாஸ் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் 5 அல்லது 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் நினைப்பில் சி போர்டு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி மறக்காமல் உங்கள் கெஸ்ஸிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்பர் எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா 3 அப்படி 4 எடுத்துருக்கோம். அடுத்தபடி நம்ம 5 அல்லது 2 பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்த மெத்தட் மேக்ஸிமம் ஏ போர்டு சி போர்டு தான் வரும். 5 அல்லது 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணும்போது 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் நம்மளே. ஓகேவா? ஏபிபிசிஎஸ்சிக்கான நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 4 மட்டும் வச்சு கொடுத்துருக்கோம். 3ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால் நம்ம 4ஆம் நம்பர் மட்டும் வச்சு கொடுத்துருக்கோம். இல்லை 54 45 24 42ன்னு கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 5 அல்லது 2 வரலாம். சி போர்டில் 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பார்க்கலாம் நம்மளே. ஓகே, உங்கள் கணிப்பில் வந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி கெஸ்ஸியாக மட்டும் பாருங்கள். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா?